அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம். வணக்கம் திருமாவளவன்னா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. ஏன் அப்படின்னா நீங்கள் கொடுத்த சில பதிவுகளை நான் என் லைஃப்பில் யூஸ் பண்ணுறேன், அப்ளை பண்ணுறேன். அது எனக்கு ரொம்பவே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் முதல்ல இருந்த மைண்ட் செட்டுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு எனக்கு நிறைய சேஞ்ச் தெரியுது. நிறைய விஷயத்த ஓகே பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன். சரி, இது நம்மளோட விதியில் எழுதப்பட்டிருக்கு, நமக்கு என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் அதை எடுத்து நகர்ந்து போயிடுறேன். கடினமான சூழ்நிலையை கூட என்னோட மனசு ஏத்துக்கிட பழகிக்கிட்டு ரொம்ப 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 நன்றி அண்ணா. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் நம்ம எந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இயற்கையுடன் உண்டான ஒரு தொடர்பை எப்படி நம்ம ஜாஸ்தி பண்ணிக்கிறது, இயற்கை கூட ஒத்திசைவாக இயங்குவதன் மூலமாக என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பேச போறோம். நீங்க நல்லா பாத்துக்கங்க, இந்த இயற்கையில எல்லா உயிர்களும், இங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இயற்கையுடன் ஒத்திசைவாக தான் இயங்கிட்டு இருக்குது, இயற்கையுடன் கலந்துதான் இயங்கிட்டு இருக்குது. ஆனா நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த இயற்கையில தான் இருக்கோம், ஆனா அந்த இயற்கையுடன் ஒத்திசைவாக இயங்குறது இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இயற்கை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா கொடுக்கக்கூடிய தன்மையில் முழுவதுமாக இருக்குது. ஆனா இந்த மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா எடுக்கக்கூடிய தன்மையில் மட்டும்தானே இருக்கும். நீங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்க, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இங்க இருந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை மட்டும்தான் இருக்கே தவிர என்ன கொடுக்க முடியும்ன்ற ஒரு சிந்தனை யாரிடமும் கிடையாது. அது நீங்க மனிதர்களுக்கிடையே இருந்தாலும் சரி, இல்ல ஏதோ ஒரு போயிட்டு மரங்கள் கிட்ட இருந்தாலும் சரி, மரங்கள்கிட்ட இருந்து என்ன பண்றோம், ஒரு காய்கனிகளை பறிச்சு சாப்பிட்றமே தவிர மீண்டும் அதுக்கு ஏதாவது தண்ணி ஊற்றணும்னு நினைக்கிறோமா, இல்ல அது வளர்றதுக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறோமா, அதை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறோமா அப்படின்னா எதுவுமே கிடையாது. இங்க எடுக்கக்கூடிய தன்மையில் மட்டும்தான் இருக்கிறோம். இப்ப சூரியன் கிட்ட இருந்து ஒரு எனர்ஜி எடுத்துக்கிறோம், இந்த இயற்கையில இருந்து காற்றை எடுத்துக்கிறோம், சுத்தமான காற்றை எடுத்துக்கிறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் எடுக்கக்கூடிய தன்மையில் மட்டும்தான் இருக்கே தவிர இங்க இருந்து ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு ஒண்ணு கூட இங்க கிடையாது. அப்போ நீங்க எடுக்கக்கூடிய தன்மையில இருக்கும்போது இயற்கையுடன் ஒத்திசைவாக இயங்கல. இயற்கை எப்படி இயங்குது அப்படின்னா கொடுக்கக்கூடிய தன்மையில் இயங்குது. இப்ப இந்த ஒத்திசைவுன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, அந்த ஒத்திசைவாக நீங்க இயங்காதப்போ என்ன நடக்கும் அப்படின்னா பல பிரச்சனைகள் உங்களுக்கு ஃபேஸ் பண்ற அளவுக்கு ஒண்ணு ஏற்படும். ஏதோ லைஃப் ஏதோ கரடு முரடான ஒரு பாதையில போற மாதிரியே இருக்கும். ஏன் இந்த ஒத்திசைவாக இயங்கலைன்னா கரடு முரடான ஒரு பாதையில பயணம் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஈஸியா விளங்கிடும். ஒத்திசைவு அப்படின்றத நான் எதை சொல்றேன்னா, இது இப்படித்தான் இருக்கு, இப்படித்தான் போகணும் அப்படின்ற அங்க ஒரு கட்டமைப்பு இருக்கும். இப்படித்தான் இருக்குது, அதனால நம்மளும் இப்படித்தான் போகணுன்ற ஒரு கட்டமைப்பு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ட்ரெயின் தண்டவாளத்துல போகுது. இப்ப தண்டவாளத்துல இருக்கக்கூடிய அந்த ட்ரெயின் எடுத்துட்டு நம்ம ரோட்ல விட்டோம் அப்படின்னா எப்படி போகும்? இப்ப ரோட்ல போகக்கூடிய ஒரு வாகனத்தை எடுத்துட்டு போய் நம்ம தண்டவாளத்துல விட்டோம் அப்படின்னா அது எப்படி போகும்? அப்போ இந்த இடம் மாறினாலே அந்த பயணம் என்பது சிறப்பாக இல்லை. அப்ப அந்த இடம் மாறுச்சுன்னா அந்த பயணம் என்பது எப்படி சிறப்பாக இல்லையோ அதே மாதிரி இந்த இயற்கை எந்த மாதிரியான ஒரு பயணத்துல போதோ அதற்கு ஆப்போசிட்டான ஒரு ரூட்ல நம்ம போக ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. அவ்வளவுதான், சிம்பிள். இதை நீங்க ரொம்ப பெரிய லெவல்ல போட்டுலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு எக்ஸாம்பிள்லயே பாத்தீங்கன்னாலே லைஃபோட ஒரு அர்த்தம் என்ன அப்படின்றது புரிஞ்சிடும், ஏன் இப்படி இருக்கு அப்படின்ற எல்லா விஷயமும் புரிஞ்சிடும். அப்ப இந்த இயற்கையுடன் ஒத்திசைவாக நீங்க இயங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா என்ன நடக்கும்? எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும், எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன, இந்த இயற்கையுடன் ஒத்திசைவாக இயங்கும் போது உங்களுக்கும் இயற்கைக்கும் இப்படி இருப்பீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நபர், ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி அப்படின்னு எடுத்துக்கலாம். இருக்கிறதுலே இந்த உலகத்திலேயே பெரிய பவர் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப அந்த ஒரு பர்சன் கூட உங்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்படுது. ஆனா என்ன, இன்னைக்கு பாக்குறீங்க அவ்வளவுதான், அதோட அதுக்கப்புறம் ஒன்றும் பேசிக்கல, உங்களுக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய கான்டாக்ட் கட் ஆயிடுதுன்னா என்ன, கான்டாக்ட்ல இருக்கீங்க, பட் பெரிய லெவல்ல அவருக்கும் உங்களுக்கும் பெரிய ஒரு இணக்கம் இல்லை. இப்ப ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னா அது சரியான முறையில அந்த இடத்துல வேலை நடக்குமானா நடக்காது. இப்ப உங்களுக்கும் அவருக்கும் இணக்கம் சூப்பரா இருக்குது, அப்பப்போ நீங்க ஃபோன் பண்ணி விசாரிச்சிருக்கீங்க, அவர் என்னன்றது டேக் கேர் பண்ணிக்கிறீங்க, அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை எல்லாத்தையும் நீங்க பண்ணி கொடுக்குறீங்க, நல்ல அன்பா பாத்துக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த இணக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கும். இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயோ இல்ல ஃப்ரெண்டு இல்லாம சும்மா நார்மலா எப்பயாவது பேசக்கூடியவங்ககிட்டயோ நீங்க ஒரு வேலை சொல்றதுக்கு எப்படி இருக்கும்? ஃப்ரெண்ட்ஸ்னாலே கூப்பிட்டு அதை பண்றா அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்டா தான் கேட்க முடியும்.
நீங்க ரெக்வஸ்டா கேட்டீங்கன்னா அது பண்றாங்க பண்ணலன்றது அதுக்கு அடுத்த கட்ட நிலை, அது பண்ணாம கூட போயிடலாம். ஏன்னா உங்களுக்கு அவங்க பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அப்ப என்ன, இயற்கையுடன் ஒத்திசைவாக இயங்கும் போது உங்களுக்கும் அதுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இப்படி இருக்கும். அப்ப என்ன வேணுமோ நீங்க உரிமையா கேட்கலாம் அந்த இயற்கை கிட்ட. நீங்க ஒத்திசைவாகவே இயங்கல, நீங்க அதுக்கும் உங்களுக்கும் உண்டான தொடர்பே சரியில்லை அப்படின்னா எனக்கு அதை கொடு, எனக்கு இதை கொடு அப்படின்னா எப்படி அந்த இயற்கை உங்களுக்கு கொடுக்கும்? மீண்டும் அதை எடுக்கக்கூடிய தன்மையில தான் இருக்கீங்களே தவிர, கொடுக்கக்கூடிய தன்மைக்கு வந்தாதானே ஓகே, திரும்ப அங்கிருந்து ஒண்ணு வரும். கொடுக்கணும், திரும்ப பெறலாம், திரும்ப கொடுக்குறீங்க, திரும்ப பெறலாம். பெற்றுக்கிட்டே இருக்கிறதா வாழ்க்கை? எல்லா இடங்கள்லயும் இது ஒத்து போகும். இயற்கையும் அப்படிதான் இயங்குது. இந்த ஒரு விஷயம் யாருக்கு புரிஞ்சிருச்சோ அவன் கொடுக்கக்கூடிய தன்மைக்கு போயிடுவான். அவன் கொடுக்கக்கூடிய தன்மைக்கு போன உடனே அவனுக்கு என்னென்ன வேணுமோ அது ஆட்டோமேட்டிக்கா கிடைக்க ஆரம்பிச்சிடும். எத்தனையோ வீடியோல இதை பத்தி நான் பேசியிருக்கேன். எல்லாமே உங்களோட காலுக்கடியில விழுகும். மேனிஃபெஸ்டேஷன் பத்திலாம் பேசியிருக்கேன். என்ன கொடுங்க, மீண்டும் மீண்டும் கொடுத்துக்கிட்டே இருங்க. மீண்டும் உங்களை சேரல அப்படின்னா மட்டும் நீங்க என்னன்னு கேளுங்க. இது பல எக்ஸாம்பிள் நம்ம கிளாஸ்ல இதை பத்தி ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல எனக்கு நடந்த விஷயம், இதை பத்திலாம் தான் நம்ம பெரிய லெவல்ல டிஸ்கஸ் பண்ணி ஆமா அப்படின்னு சொல்லி அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஆமாங்க, கரெக்டுங்க, இவ்வளவு நாளா நான் இதை பத்தி சிந்திச்சது கிடையாது, இப்பதான் எனக்கு இது புரியுது அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. ஏன், நீங்க எப்போ ஒத்திசைவுன்ற ஒரு விஷயத்துல இயங்க ஆரம்பிக்கிறீங்களோ, இயற்கையுடன் ஒத்திசைவாக இயங்க ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த இயற்கை எல்லாமே உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்ப சிம்பிள், அந்த இயற்கையுடன் இயங்கும் போது நீங்க என்ன வேணுமோ கேட்டு வேணுன்ற விஷயத்த பெற்றுக்கலாம். அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்டா இருக்கும். என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும்னு இப்பயும் அதையே தான் நம்ம பாக்குறோம். இப்போ டைட்டிலேயே இயற்கையுடன் ஒத்திசைவாக இயங்கினால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா தான் நீங்க ஓபன் பண்ணுவீங்க. என்ன கிடைக்கும்ன்ற ஒரு பார்வை இருக்கும்போது தான் அந்த இடத்துல நம்ம ஓகே நம்மளுக்கு எதாவது கிடைக்குது போலன்னு சொல்லி ஓபன் பண்றோம். கொடுக்கக்கூடிய தன்மையில் இன்னைக்கு யாரும் கிடையாது. அட்லீஸ்ட் எல்லாமே எடுக்கக்கூடிய தன்மையில இல்லைனாலுமே அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கொடுக்க ஆரம்பிங்க. வாழ்க்கை மிகப்பெரிய லெவல்ல மாற ஆரம்பிக்கும். இயற்கையுடன் எப்படி ஒத்திசைவாக இயங்குறதுன்னா, எப்படி யூனிவர்ஸ் கூட கனெக்டடா இருக்கிறது அப்படின்னா, தியானம் ஒரு முறை. ஏன் தியானம் பண்ணா ஒரு முறை அப்படின்னு சொல்லி சொல்றேன்னா, தியானம் பண்ணா உங்களுக்கு மனம் அமைதி பெற ஆரம்பிக்கும். அந்த மனம் அமைதி பெறும்போது மனம் சரியான நிலையில பயணம் பண்ண ஆரம்பிக்கும். பயணம் பண்ணும்போது நீங்க அங்க அந்த அன்பு கருணை எல்லாமே உருவாக ஆரம்பிக்கும். மனம் இஷ்டத்துக்கு சீர்கெட்டு இயங்குது அப்படின்னா இது எதுவுமே கடைசி வரைக்கும் வரவே வராது. அதனாலதான் தியான பயிற்சி மிகப்பெரிய ஒரு பயிற்சியாக இருக்கும், இந்த இயற்கையுடன் கனெக்ட் ஆகிறதுக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. பக்தி பண்றதா இருக்கட்டும், பாடல் பாடுறதா இருக்கட்டும், இறைவனை நினைத்து எது பண்ணாலுமே இயற்கையுடன் நீங்க கலந்து இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு என்பது ஏற்படும். ஆல்ரெடி நம்ம எல்லாருமே கனெக்டடா தான் இருக்கோம். இன்னும் அது கூட ஒத்திசைவாக இயங்கும் போது வாழ்க்கை மிகப்பெரிய லெவல்ல மாறும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நிறைவு பண்றேன். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையில மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. எழுவதால் மட்டுமே வாழ்க்கை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆன்லைன் வகுப்பு ஆன்லைன் ஜூம்ல நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்றது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதுல எல்லாத்துலயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணீங்க.